சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கை ஒரு 2 மாதத்தில் இல்லைன்னா ஒரு படத்தில் எப்படி மாறிடும் அப்படின்னு. ஒரு படத்தில் நல்லதாகவும் மாறும், ஒரு படத்தில் வந்து வேறு விதமாக மாறும். அது நிறைய பார்த்துருக்குறோம். அதில் சமீபத்திய உதாரணம் லோகேஷ் கனகராஜ். இப்போ அருண் பாந்தேஸ்வரன் டைரக்ஷனில் தேவதாஸ்ன்ற படத்தில் நடிக்கிறார். அந்த படத்தோடைய டீசர் வந்தது. அது டைட்டில் டீசர்னு சொல்லியிருந்தாங்க. டைட்டிலுக்கெல்லாம் டீசர் விட்ற அளவுக்கு வந்தாச்சு. இது ஏன் இப்படி மாறி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கான ஒரு சின்ன ஏன் லோகேஷ்கான நடிக்கக்கூடாதா, அவர் நடிக்கணும்னு ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தாரு, உங்களுக்கு என்னையா வந்தது, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நீங்கள் வைப்பீங்க. ஆனால் இந்த கூலி படம் ரிலீஸுக்கு முன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லோகேஷ் கனகராஜை பற்றியான செய்திகள் அமீர் கான் அவருடைய ஷூட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் 2026 ஆகஸ்ட் மாதம் நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு பாம்பே வர வச்சு கதை கேட்டதெல்லாம் கூட ஒரு தகவல் இருந்தது. அப்படி செட்டில் ஒரு ஃபயரான ஒரு டைரக்டரை நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு பாலிவுட்டில் இருக்கிற மிகப்பெரிய நடிகரே ஒரு பக்கம் பாராட்டினார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி ராம் சரண் வச்சு அடுத்த படம் லோகேஷ் தான் பண்ண போகிறான்னு சொல்லி சிரஞ்சீவி கூப்பிட்டு ஒரு டின்னர்லாம் கொடுத்துருந்தார் லோகேஷ் கனகராஜுக்கு. அப்புறம் கமலஹாசன், தம்பி எப்போ முடிச்சுட்டு நம்ம ஆழ்வார்பட்டிக்கு வர போகிறீங்க, ரெடியாக இருக்கிறோம் நாங்கள், நீங்கள் வந்தால் தான். ஏன்னா கமலுடைய திரை வாழ்வில் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுத்த படம் விக்ரம். அப்படி எங்கே போகிற இடம் பூரா லோகேஷ் லோகேஷ் தம்பி லோகேஷ் தம்பி லோகேஷ்னு. தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா அவர் ராஜ்கமல் ஆஃபீஸ் மாடியில் குடும்பத்தோடலாம் பட்டாசு வெடிச்சார். யார் லோகேஷ் குடும்பத்தோடலாம் பட்டாசு வெடிச்சு. அது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த கூலி படம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது கார்த்தி, ஐயா வாங்க கைதி 2 பண்ணி கொடுத்துட்டு போங்க, உங்களுக்கான சம்பளம் என்னவோ அதெல்லாம் நாங்கள் தரோம், நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா கார்த்தியோடைய திரைவாழ்வில் கைதி மிக முக்கியமான படம். ஆனால் கூலின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி அதன் பிறகு மாறினது தாங்க இப்போ வரைக்கும் லோகேஷை ரஜினி ரசிகர்கள் போட்டு வெளுன்னு வெளுத்துட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, நாம கூட சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ரஜினின்னு ஒரு பொக்கிஷம் ஒரு தங்க முட்டையிடம் வாத்து, அந்த பொக்கிஷத்தை உங்க கையில கொடுத்தா உங்க இஷ்டத்துக்கு பியாயா படம் பண்ணுவீங்க நீங்க. அவருக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது, அவர் ஃபேன்ஸுக்கான ஒரு அந்த எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் ஏதோ குற்றம் போக்கில் அதை பாட்டு நீங்கள் அடி அடி அடின்னு அடித்து வச்சிருந்து அத்தனை பேரும் நொந்து போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் கூலிக்கு ஒரு எதிர்மறையான விமர்சனத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் லோகேஷ் கனகராஜ் தான் அப்படின்ற அளவுக்கு கொண்டு நிறுத்தி அவரை ஏர்போர்ட்டில் சொல்லிட்டார் ரஜினி